உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காக்கு கிளம்பிட்டார். நியூயார்க்கு பிளைட்ல ஏறிட்டாரு. அந்த டைம்ல கூட மக்களை சந்திச்சிருக்கிறாரு. வீடியோக்கள் மூலியமா விளாக் மூலியமா சந்திச்சிருக்கிறாரு. பாராட்டத்தக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நியூயார்க் போயிருக்கிறாரு. விக்டரி பிளானோட போயிருக்கிறாரு. முதல்ல இந்த விக்டரி பிளான் எழுதுனாங்க, கொடுக்கறதா சொன்னாங்க. அப்புறம் கொடுத்தாங்க. அப்புறம் அமெரிக்காவோட செக்யூரிட்டி கவுன்சிலர் என்ன சொன்னாங்க, பார்க்க போறோம் அப்படின்னாங்க. என்னங்க இன்னும் பார்க்கலையா, நானே வரேன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏறி வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட அமெரிக்காவோட தற்போதைய அதிபரான ஜோ பைடன் அவர்கள்கிட்ட பார்த்து பேசுவாங்க. ரெண்டாவது அமெரிக்காவோட வருங்கால அதிபர்கள் இருக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்கள் கூடயும் சரி, ட்ரம்ப் அவர்களோடையும் சரி, இது போல இந்த விக்டரி பிளானை வந்து கலந்துக்கிட்டு பேசுவார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட சம்பவம் ஆயிடுச்சு. இதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம், இந்த சம்பவத்தில் மட்டும். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம முதல்ல ரஷ்யா கூட போனோம். அங்க சில விஷயங்கள் பேசிட்டு ரிட்டர்ன் வந்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், உக்ரைனுக்கு போனோம். பேசிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். அதுக்கப்புறம் சில பல சாராம்சங்களை எடுத்துக்கொண்டு போய் திரும்பி ரஷ்யா கிட்ட நம்மளோட அஜித் தோவல் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கலந்த ஆலோசனை நடந்தது. அதுக்கப்புறம் வந்தோம். இப்போ நம்ம எங்க போறோம், குவாலிமிட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான அடித்தளம் ஓரளவுக்கு அமைஞ்சிருச்சா அப்படின்ற போல கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குமா, டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க, அதை உக்ரைனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் ஆனால் சில நபர்கள் வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லை. ஸோ கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சாலே என்னங்க திரும்பி வந்துடுவீங்களா, சீக்கிரமா வருவீங்களா அப்படிங்கிறது போல கேட்கறதுக்குன்னே சில நபர்கள் இருக்காங்க. ஏன் இப்போ இந்த சமயத்துல திரும்பி அவங்க அது போல கேட்கறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அவர் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்னன்னா, புது வேர்ல்டு ஆர்டர் வருது இல்லைங்க, அது எப்படி ஃபார்ம் பண்றது, எந்த மாதிரிங்கிறதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும். ரெண்டாவது யூரோப்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உறவு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முடிவுகள் எடுக்கணும், ரிவ்யூ பண்ணணும். திரும்பியும் தொடர்பெல்லாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் பாருங்க, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படிங்கிறது போல பிரான்ஸோட அதிபர் தரப்புல இருந்து ஒரு கருத்துக்கள் வந்திருக்கு. அதாவது இப்போ இந்த கருத்து வந்ததுனால அது போல கேள்விகள் வந்தது. ஆனா இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அனலிஸ்ட் தரப்புல இருந்து ஒரு கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது கிரீமியன் வார் தாங்க, வேற வழியே இல்லை. அந்த கிரீமியன் வார் நடந்தது இல்லையா, அதாவது 1853களிலே இதே போல் கிரீமியாவுக்காக ஒட்டோமன் எம்பையருடன் ரஷ்ய தரப்புல இருந்து போரிடும் போது இதே போல ஒரு விஷயம் நடந்தது. மேற்குலக நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு கிரீமியா விட்டு வெளியே போ ரஷ்யா அப்படிங்கிறது போல எல்லாரும் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து சண்டை நடந்தது. அது நடந்தது ஒரு 3 வருஷத்துக்கிட்ட நடந்தது. இதில் பெரும்பான்மையான இழப்புகள் ரஷ்யா தரப்புல 4 லட்சம் பேருங்கிறாங்க. 4 லட்சத்துக்கு மேலே, 4.5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இழப்புகள் இந்த ஆலைஸ்லேயே, அதாவது ஒட்டோமன் எம்பையருக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடந்தது. அதில் பிரான்ஸ் தரப்புல வந்து இழப்புகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 பேர். சரி, அப்போ ஒட்டோமன் எம்பையரோட அவங்க தான் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, அவங்களுக்காக தான் துணையா பிரான்ஸ் வந்துக்குது. அப்போ ஒட்டோமன் எம்பையருக்கு எத்தனைப்பா இழப்பு அப்படிங்கிறதுல கேட்டிங்கன்னா 45,000 பேர். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும் இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தரப்புன்னு சந்திச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூடி உட்காந்து முடியல, தயவுச்சு பேசிக்கலாம் வாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கணும். இழப்பு நான் தான் அடி வாங்கியிருக்கிறேன் அதிகமா. இந்த வடிவேல ஒரு காமெண்ட்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் அடி வாங்கியிருக்கிறேன், கப்பு எனக்கு தான், கொலைக்கேஸ் உள்ள போயாது போல. அதே போலதான் அந்த கிரீமியா போர்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது 1853ல. ரஷ்யா வா வந்து உட்காந்து பேசணும், வா எங்க ஒட்டோமன் வாங்க வாங்க பேசுவோம் வாங்க அப்படிங்கிறது போல உட்காந்து. பாருங்க ரஷ்யா, கிரீமியாவை நீங்களே வச்சுக்குவீங்களாமா, ஆனா ஒரு கண்டிஷனு, இந்த கிரீமியால அதிகமான இந்த நேவல் படகுல கட்டுறது இது போல விஷயங்கள்லாம் வச்சக்கூடாது, ஆர்மி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது பாத்துங்க அப்படிங்கிறது போல சில பல கோரிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஃபேவரா அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. ஸோ அதே போல முடிக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு கூட வழி இல்லையே, ரஷ்யா அந்த மாதிரி கூட இணக்கமா இல்லையே, நான் சண்டைக்கு இன்னும் பரவாயில்ல, நான் ஒரு 2-3 வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிறதோட பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல், மிக பிரம்மாண்டமான தாக்குதல் இந்த ரஷ்யாவோட ஆயுத கடன்களை பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கேப்பா, ஆனாலும் நீ எப்படி சொல்ற இது போல ரஷ்யா பொறுமையா செய்யலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்கன்ட்டு சைடில் ஒரு இமேஜ் லோட இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு புள்ளிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்களாலே தெரியும், அந்த இடத்துலலாம் ஆயுத கடன்கள் இருக்கு. சரி, இப்போ என்ன ஆயிரக்கணக்கான ஆயுத கடன்கள் இருக்கே அப்படிங்கிறதோட ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா. சரி ஓகே, இப்போ அந்த ட்ரிவரோ பிளாஸ்ட்ல 2 ஆயுத கடன்கள் செந்தில் டீகோஸ்ட்ல பார்த்துருப்போம். ஸோ அந்த 2 ஆயுத கடன்கள் அழிச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த 2 ஆயுத கடங்குகளோட வேல்யூ என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்ப மேற்குலக நாடுகள் போர் தொடுத்து உள்ள வந்துட்டாங்க. அமெரிக்காவா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், என்டையரா உள்ள வந்துட்டாங்க. அப்படி உள்ள வரும்போது ரஷ்யாவோட பிரியான்ஸ்க், கர்ஸ்க், பெல்கிராடு திடீர்னு வந்துட்டாங்க. ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கிட்ட வந்துட்டாங்க. அதிகம் எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்டையர் அமெரிக்கா, என்டையர் யூரோப் இந்த பகுதி, இந்த 3 ஒப்லாஸ்டுக்கு மட்டும் வேணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, ஆயுதங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது 3 மாசத்துக்கு இணையா ரஷ்ய தரப்புல ஆயுதங்கள் வேணும். அதாவது சுப்பீரியரா ஆயுதங்கள் வேணும். ஸோ அந்த சுப்பீரியரான ஆயுதங்கள் இந்த திருவரோப்லாஸ்ட்ல இருந்திருக்கு. அந்த 2 ஆயுத கடங்கள்ல இருந்திருக்கு. 3 மாசத்துக்கு தாக்கு பிடிச்சிருப்பாங்க ரஷ்ய தரப்பு வந்து. என்டையர் ஆளுங்களும் உள்ள இறங்கி இருந்தாலும் இந்த 3 ஒப்லாஸ்ட்ல அண்டை உடுக்கிறதுக்குன்னு அந்த ஆயுத கடங்கள் போதும். அதுக்கான ஆயுதங்கள் அங்க இருந்திருக்கா, அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருந்திருக்கு. அப்ப ஆயுதங்கள் அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இழப்புகள் அதிகம் தானே அப்படிங்கிறது போல நம்மளுக்கு ஒரு கேள்விகள் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் லைன்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயுத கடங்கள். ரஷ்யாக்கு நல்லா தெரியும், ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா அடி பயங்கரமா விழுகும், சேஃப்டி கிடையாது தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன நடக்கும், முழுசையும் கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன் பக்கத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ங்கிறது எஸ்டோனியா, லாத்வியா, லுத்துவேனியா, ஃபின்லாண்டு எல்லாமே பஞ்சாயத்துக்குரிய பகுதிகள் தான். ஸோ அதனால ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து ஆயுத கடங்களை வைக்க மாட்டாங்க. போர் நடக்கக்கூடிய யுத்தத்துல அது வந்து கம்மியா தான் வச்சிருப்பாங்க. அப்ப இதுவே கம்மினா அப்ப இன்னும் என்ன நேரத்துல எவ்வளவு வச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வருதுல. அதுக்கு தான் அந்த ரெட் கலர் டாட்ஸ். ஸோ அந்த ரெட் கலர் டாட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆயுத கடங்கள், ரஷ்யாவோட ஆயுத கடங்கள். இது ஓப்பன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னாலே லொகேட் பண்ணாலே எல்லா பகுதிகளிலும் இது போல ஒரு ஆயுத கடங்கு இருக்கும். பக்கத்துல இருக்கிறதே இந்த அளவுக்கு இருக்குன்னா தொலைதூரத்துல இருக்கலாம் எந்த அளவுக்கு ஆயுதங்களை பதுக்கி வச்சிருப்பாங்க ரஷ்ய தரப்பு அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் வேர்வை துளிகள் அப்படியே தொடச்சு போட்டு ரஷ்ய தரப்பு வந்து போயிடுவாங்க. வெடி விபத்துகள் வேணா பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனால் அது ரஷ்யாவுக்கு கம்பேர் பண்ணும்போது அது பெருசான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எக்ஸாஜுரேஷன், இது ப்ரொபகேண்டா அப்படிங்கிறதோட சொல்லுவீங்க. பட் ஆனால் ஓப்பன் சோர்ஸ் தகவலின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இது போல விஷயங்கள் இங்கே நடக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கிறாரே அவ்வளோதானா அப்படிங்கிறது போல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா புடான் அவர்கள் வேற டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, கப்சிப்புன்னு இருக்காங்க. எந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான வேலைக்கு போறாரு அப்படிங்கிறது தெரியல. ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படிங்கும்போது ஓகே, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் லைனில் பல இடங்களில் முன்னேறிட்டு இருக்காங்க. அது நம்ம அடுத்தடுத்து மேப் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த பகுதியில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணோடார் கிராய் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுத கடங்கள் வந்து ஆயுதங்கள் சப்ளை ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த ஆயுத கடங்கு டேமேஜ் ஆயிருக்கு. இதனால முன்னேற்றங்கள் ஜாப்ரோசியா பகுதியில் குறையுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. லைட்னிங் ஃபாஸ்ட் அட்டாக் அந்த பகுதியிலையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பல பகுதியில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, சொம்பு புரியுது, அதுக்கு நீ இவ்வளவு சொம்பு தூக்குறிய அப்படிங்கிறது போல உங்கள சிலருக்கு எண்ணங்கள் வந்து இருக்கும். பட் ஆனால் இது உக்ரைன் தான் சொல்றாங்க. இதையும் நான் உங்ககிட்ட கேட்டு வந்து சொல்றேன். இது உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது இந்த ஒரு வாரம் இருக்கு இல்லைங்க, கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 900 கைடட் குண்டுகளை எங்க மேல போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. அது கூட 400 சாகித் ட்ரோன்களை ஏவி இருக்கிறாங்களாமா. சரி ஓகே, இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்னங்க ஆச்சு, ஏதாச்சு? நீங்க மிசைல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா, சத்தியம் பண்ணீங்களே. ஜெலன்ஸ்கி அவர் சொல்றது கரெக்டு தாங்க. இந்த ஆயுதங்கள் வந்து கமிட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றினாலே உக்ரைனால என்ன முடியும், என்ன செய்ய முடியும்ன்றது இப்போ காமிச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இதெல்லாம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச நாள்லயே ரஷ்யாக்குள்ள பூந்துருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து எல்லாம் பண்ணி எண்டிங்ல வந்து இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இது எத்தனை இப்போ அதிபர் வந்து 80,000 பேர் இழந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கே இல்லைங்கிறார். மேபி ஒரு 10 பேர் 20 பேர் இறந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் 20 பேர் இழப்புக்கு அப்புறமா உக்ரைன்ல 2 வருஷமா போர் நடக்குது. இவ்வளவு இழப்புக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதான் 10 பேர் தான் சொல்றேன். 10 பேர் தான் இறந்துருப்பாங்க உக்ரைன்ல. மொத்தம் எவ்வளவு ஒரு 5-6 பேருக்கு காயம் அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பெருசாலாம் இழப்புகள் இல்லை உக்ரைனுக்கு. ரஷ்யாவுக்கு மட்டும் 6 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, அது வேற கணக்கு. பட் ஆனா இப்போ இவ்வளவு இழப்புகள் அந்த 10 பேர் நாடு இழந்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பர்மிஷனுக்காக பேசிட்டு இருக்காங்க. இப்போவாது கொடுக்கணுமா இல்லையா, கொடுத்தாதான் ஜெயிக்க முடியாதாச்சு. ஸோ அதனால இப்போ போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து ஒரு பிளான் சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த பிளான் வந்து ஹாரிபிள்ங்க, ஆஃபுல். இதெல்லாம் ஒரு பிளானே கிடையாது, அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வழி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஸோ இவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத தெளிவா இருக்கிறாரு. ஸோ அந்த 3 கால் இருக்கக்கூடிய முயலை அமெரிக்காவும் பார்த்து ஒத்துக்குவாங்களா, இல்லை அவங்களும் ஆமா இந்த முயல் தான் சரி அப்படிங்கிறது போல அவங்களும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க, இதுக்கு மேல ரஷ்யாக்குள்ள மிக பெரும் தாக்குதல் நடக்க இருக்குமா. நம்ம அந்த சிவப்பு கலர் புள்ளிகள் காமிச்சிருந்தோம், அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மேற்குலக நாடுகளோடதும் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஓப்பனா மேப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், யார் யாரோட அமினேஷன் டிப்போ எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது போல.
இனிஷியலா போருங்கும்போது இது போல பகுதிகள் தாக்குதல் பண்ணுவாங்க. மத்தெல்லாம் செக்யூர் பண்ணுவாங்க. அது அடுத்தடுத்த பிரிகாஷனரி மூவ்மெண்ட் தான். ஒருவேளை நாங்க போருக்கு தயார் அப்படின்னு அறைகோல் எடுக்கிறதுக்காக இது போல தாக்குதல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளும் பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. ஸோ என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அமெரிக்கா? பைடன் அவர்களோட இறுதி காலம். ஐயோ! இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. அவரோட அதிபரோட இறுதி காலம். அதிபர் தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் பதவி விலக வச்சுருவாங்க இல்லையா? ஏன்னா அவர அக்செப்ட் பண்ணிக்கல. அதே போல நிலைமை ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு வந்துருமா? பதவியில இருக்கும்போதே அடுத்த அதிபர் இவரு வேண்டாம். வேற ஆள் நாங்க நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லிருவாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் பல இந்த ஜெர்மனோட பத்திரிகைகளே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுபோல நான் சொல்ல வந்தேன். அமெரிக்க அதிபரான தற்போதைய அதிபரான ஜோ பைடன் அவர்கள் அவரோட இறுதி பதவி காலத்துல இருக்கும்போது வேண்டாம் அப்படின்னு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாரா? இல்ல பெருசாக்குங்க அப்படின்னு அச்சதையை போட்டுவிட்டு ஆரம்பிச்சிருவாரா? அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்களோ இல்ல கமலா ஹாரிஸ் அவர்களோ பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.